இன்றைக்கி நம்ம பீர்க்கங்காய் கடைசியில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 2 பீர்க்கங்காய் கட் பண்ணி வச்சுக்கிறோங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிக்கிறோங்க. 2 கொத்து கருவேப்பிலை தேவை. 1.5 ஸ்பூன் கல்லுப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறோங்க. 2 வரமிளகா விதையை நீக்கிட்டு வச்சுக்கிறோங்க. 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் தேவைப்படுங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளுங்க. கடுகு 1 ஸ்பூனுங்க. 3 தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. தேவையான அளவு எண்ணெயும் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிடலாங்க. குக்கர் சூடாகட்டும். இது டிஷ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். தோசைக்கு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. சிம்பிளாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்குங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கர் சூடாயிடுச்சுங்க. தேவையான அளவு கடலெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ எண்ணெய் சூடாகட்டும். அதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாங்க. எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம வெட்டி வச்சுக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்துட்டுருக்குங்க. இப்போ நாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 வரமிளகா சேர்த்துக்கலாங்க. இப்படி கிளறி விட்டுட்டுங்க. நம்ம 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. இது கூட நம்ம காயை சேர்த்துக்கலாமுங்க. இப்போ நம்ம காய் கிளறி விட்டுக்கலாங்க. காய் வெந்துட்டுருக்குங்க. நம்ம இப்போ 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ நாம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இப்போவே மறுபடியும் கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. நிறைய பேர் தனியாத்தூள் சொன்னால் தான் புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கிளறி விட்டுட்டு கூட தக்காளி போட்டுடலாங்க. இப்போ நம்ம கிளறி விட்டுட்டுங்க. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நம்ம குக்கர் மூடி வச்சுக்கலாங்க. கிளறி விட்டு 2 விசில் வரட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சுங்க. இது நம்ம கடைஞ்சிக்கலாம். கடைஞ்சிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றி பரிமாறலாங்க. பாருங்கள், தக்காளி கடையல் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம இதை சாப்பாட்டுக்கும் சாப்பிடலாம். தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்குங்க. ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.